ஹாய்! எங்க வீட்டோட காலை நேரம் பார்க்கலாமா? Thursday எழுந்ததே 6:30 மணிக்கு. அதுலயும் ஆமையாட்டம் வேலை செஞ்சுட்டுருந்தேன். பொறுமையா கொஞ்சம் அவசரமா கூட இன்னைக்கு செய்யவே இல்ல. ஏன்னா, "எப்ப பாரு நீ நெறைய பாக்ஸ் குடுக்குற. ஒரே பாக்ஸ்ல குடு" அப்படின்னதால இன்னைக்கு ரசம் சாதம், பொரியல் கூட கிடையாது. அதனால எழுந்து அரிசி, புளியெல்லாம் ஊற வச்சுட்டு, இந்த ரோலக்ஸ்க்கு உடம்பு முடியல. அதனால கட்டி போட்டு வச்சிருந்து நேத்து மீந்த சாதம் கொஞ்சம் இருந்தது. அத போய் போட்டுட்டு, இந்த மார்கழி மாசம் குளிருக்கு டீ குடிக்க ஆரம்பிச்சது. இந்த மாசமும் கன்டின்யூ ஆகுது டீ போடுறதுக்கு. ஏன்னா, நாங்க பெருசா டீ குடிக்கிற பர்சனல்லாம் இல்ல. எப்போவாவது குடிப்போம். ஆனா, இந்த மாசமும் ஃபுல்லா கன்டின்யூ ஆயிட்டே இருக்கு. சரி பச்சை பயிறு இந்த வாரம் வந்து தோசையா சுட்டு குடுத்துடலாம் அப்படின்னு நைட்டு ஊற வச்சத எழுந்த உடனே அரைச்சிட்டு, இதில வந்து இன்றைக்கி நான் நிறைய பூண்டு, சீரகம், பச்சை மிளகாய்லாம் போட்டு அரைச்சிட்டு ரசம்லாம் வச்சுட்டேன் கடகடன்னு. சரி உருளைக்கிழங்கு பொரியல் செய்யலான்னு பார்த்தா, புட்டுக்கிட்ட நம்ம எப்போ வெளியே சாப்பிட போனோம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அதனால இன்றைக்கி நானே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செஞ்சிடலாம். எப்படி தான் வருதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஒரு ஷேப்பில் இருந்துச்சு நான் கட் பண்ணது. ஆனால் நல்லா கட் பண்ணிவிட்டு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஒரு 30% தான் நான் வேக வச்சுருந்தேன். ஏன்னா புண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னு வேக வச்சுட்டேன். அது கூட கார்ன்ஃப்ளவர், இந்த இட்டாலியன் சீசனிங் அதெல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டேன். 2 தடவை ஃப்ரை பண்ணி எடுத்தேன். நல்லா மேலெல்லாம் உப்பி சூப்பராக இருந்தது. நல்லா அப்படியே கிறிஸ்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தோசைலாம் ஊற்றிட்டு, இனிமேல் இதே தோசையே ஊற்றிடலாம் போல இருக்குது. வெள்ளை மாவு கூட கல்லில் ஒட்டுது. இது அப்படியே ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக இனிமேல் வாரம் 2 தடவை இந்த மாதிரி தோசை ஊற்றிடலான்னு இருக்கேன். கார சட்னி, தேங்காய் சட்னி இது மட்டும் கொஞ்சம் வேலை இருந்தது. மிச்சப்படி டக்கு டக்குன்னு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. சாதம் நல்லா குழைய வடித்து, ரசம் வந்து நல்லா ஊற்றி இந்த மாதிரி சாப்பாடு கொடுத்தோம்னா வேறு எதுவுமே வேண்டாம். ஊறுகாய் வச்சோம்னாலே சாப்பிட்ருவாங்க. சரி நான் அதான் ஏதாவது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வைக்கணுமேன்னு வச்சேன். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.